அது வேறு. ஆனால் இந்த அரசியல் சரியில்லாத அரசியல். 2 பேரில் யார் இடம் கொடுப்பார்களோ அவர்களோடு சேருகிறேன் என்று யார் அரசியல் நடத்தினாலும் அது தகுதியற்ற. இத மக்கள் தானே புரிஞ்சுக்கணும். இவங்க இந்த மாதிரி சொல்றது தவறு அப்படிங்கறத மக்களுக்கு புரிய வைப்பதற்கு தான் நம்ம போல இடைத்தட்டு அரசியல்வாதிகள். கண்டிப்பா மக்களுக்கு அவர்களுடைய பிரச்சனைகள் தான் பெய்யுது. அவர்களுக்கு அரிசி வேண்டும், புளி வேண்டும், பருப்பு வேண்டும், உளுந்து வேண்டும், இதான் பிரச்சனை. அவர்களுடைய நிலைப்பாட்டில் அவர்களுக்கு புரிய வைப்பது தான் மற்ற கட்சிகளுடைய வேலை. அதனால் எந்த நாட்டில் தகுதியுடைய அரசியல்வாதிகள் இருக்கிறார்களோ அவர்கள் மக்களை நன்றாக வளர்த்தெடுத்து முன்னோக்கி கொண்டு செல்வார்கள். எந்த நாட்டில் மோசமான அரசியல்வாதிகள் இருக்கிறார்களோ அவர்கள் மக்களை விட கீழாக மக்களை மேலும் கீழ்நிலை கொண்டு வருவார்கள். சரி, தமிழ்நாட்டுல என்ன மாதிரி அரசியல்வாதிகள்? தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகளே இல்லை. வேங்கி வயலில் குடிநீரில் பணம் கலக்கப்படுகிறது. அது பெரிதாக தெரியவில்லை நம்முடைய திருமாவளவனுக்கு. உன்னுடைய ஆட்சியில் நடவடிக்கை எடுக்க முடியாது என்றால் உன்னோடு நான் ஏன் கூட்டு வைத்துக் கொள்ள வேண்டும்? என்னுடைய மக்கள் இன்னமும் இழிவுபட்டு கொண்டே இருக்க வேண்டுமா என்று கேட்க முடியவில்லை அவரால். ஏன் கேட்காம இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அவ்வளவுதான், 4 சீட்டு 2 சீட்டு தருகிறார்கள். அப்புறம் அந்த 4 சீட்டு 2 சீட்டு போதுமாயா? போதும் என்று நினைக்கிறார்களே. அப்புறம் கொஞ்சம் பணம் தருகிறார்கள், அப்புறம் போதும். யாரு நமக்கு சீட்டு தர்றா, யாரு நம்மளை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறா, பார்லிமெண்ட்டுக்கு போனா பார்லிமெண்டேரியன் பெரிய சங்கதியாக. அப்ப பார்லிமெண்ட்ல போய் நிக்கிறது தான் பெருசு, மக்களோட நலன் பெருசு கிடையாது. மக்கள் கஷ்டப்பட்டுட்டே இருக்கலாமா அப்படி நினைக்கிறார்கள். அரசியலுக்கே வர, அதாவது ஆட்சி பீடத்திலே ஏறாமல் அதிகாரத்தோடு இருந்தவர்கள் எத்தனையோ பேர். கண்டிப்பா கண்டிப்பா. தேவரை நீங்கள் துணை முதலமைச்சராகுங்கள். காங்கிரஸ் நீங்கள் இருந்து வளர்த்த நிறுவனம், சுதந்திரம், நீங்கள் பாடுபட்டு வந்தது. ஆகவே காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறது. நீங்கள் துணை முதலமைச்சராகிறீர்கள். நான் ஏற்கனவே முதலமைச்சராக இருக்கிறேன். பிறகு மாறுதல் வருகின்ற போது மற்ற மாறுதல்கள் நிகழட்டும் என்று தேவரை அழைத்த போது நான் என் பொறுப்பிலேயே கொள்வேன், நீ எனக்கு கொடுத்து நான் வர வேண்டியதில்லை என்று சொல்லிவிட்டார். அதெல்லாம் அந்த மனிதர்கள் தான் தனி பிறப்பு. அது அந்த பதவி ஒரு பெரிய பதவியாது.